நேரத்தில் இந்த மாதிரி தேர் திருவிழாக்களில் இல்லை திருவிழா நாட்களில் எங்கே இருந்தாலும் சரி தமிழ் திருவிழாக்களை அந்த லைவில் போடுற எங்களோட சக சோஷியல் மீடியா நண்பர்கள்லாம் இந்த எம்ஆர் சர்ப்ரைஸ் இருக்காங்க, அப்புறம் டாப் பாரிஸ் தமிழ், அப்புறம் பாரிஸ் நட்பு, அந்த மாதிரி சில நண்பர்கள் வந்து லைவில் போடுற டிக்டாக்ல மெயினாக சொல்ல வேணுமாட்டா கமெண்ட் செக்ஷனை போய் பார்ப்பேன். போய் பார்க்க நான் உலகம் என்னென்னா இந்த நாட்டுக்காரங்க நிறைய பேர் இப்போ டிக்டாக்னா என்ன தமிழாக்கள் மட்டும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த நாட்டுக்காரர் நிறைய பேர், எல்லாரையும் சொல்லல, நிறைய பேர் இழிவாக பேசுகிறது. எப்படி எங்களில் ஒரு துர்நாற்றம் அடிக்கிறேன்னு சொல்லியோ இல்லை எங்களை தோல் நிறத்தை பற்றி கச்சோ நாங்கள் இப்படி கொண்டாடுற நேரங்களில் போடுற சத்தங்களை பற்றியோ எல்லாம் தவறாக சொல்கிற இதெல்லாம் பார்த்துருக்குறேன். இப்போ நிறைய பேர் தமிழாக்களே சொல்லுவீங்க கமெண்ட்ஸில் வந்து இதெல்லாம் ஆவணுண்டா, வெளிநாட்டில் போய் பண்ணுறதுக்கு ஆவணுண்டா சொல்லுவீங்க. பட் விஷயம் என்னென்னா எல்லா கலாச்சாரத்துக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்குது. ஒன்றை அடக்கி வளரணுமன்ற அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. யாரையும் புண்படுத்தாமல் ஆற்ற வாழ்க்கையையும் கெடுக்காமல் கடைப்பிடிக்கிற கலாச்சாரங்கள் எந்த வகையிலையுமே தப்பில்லை. ஒரு வகையில் வந்து சொல்லப்போனால் எங்களோட நாட்டில் வந்து திக்காக பிரிஞ்சு இந்த மாதிரி நேரங்களில் தான் எல்லோரும் ஒன்று கூடுறோம். ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த கலாச்சாரமும் இந்த சாமியும் தான், இந்த நம்பிக்கையும் தான். இதில் நிறைய குறைகள் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அது நம்மளோட கலாச்சாரம், அதுபடி விட்டு கொடுக்குறது. யார் தப்பாக கழிச்சாலும் அது தப்பு. திருத்தனை வச்சா தப்பு இல்லை, பட் தப்பாக கழிச்சா தப்பு.